இடத்திலிருந்தும் வந்து இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கும் தலைவர் பெருமக்களை, நாம் 10 ஆண்டுகள் ஆட்சியில இருந்தோம். டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையில் ஒரு சிறப்பான ஆட்சி இந்தியாவில் நடைபெற்றது. அந்த ஆட்சி என்பது எல்லா மக்களுக்குமான ஆட்சி. ஆனால் ஆட்சி நிறைவு பெறும் பொழுது 2014ஆம் ஆண்டு கன்னியாகுமரி ராமேஸ்வரம் பகுதியில பாஜகவை சேர்ந்த மேனாள் அமைச்சர் சுஷ்மா சிவராஜ் அவர்களுடைய தலைமையில ஒரு கடல் தாமரை மாநாடு நடந்தது. அந்த கடல் தாமரை மாநாட்டில் அவர் என்ன சொன்னார் என்றால், பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால், ஆட்சி பொறுப்புக்கேற்றால், பொறுப்பேற்றவுடன் மீனவர்களுக்கு உத்தரவாதம் நான் அளிக்கிறேன், எந்தவித படகு பறிமுதலும் இருக்காது, மீனவர்கள் கைதுகளை நாங்கள் தடுப்போம், இன்டர்நேஷனல் கடல் பார்டரில நம்முடைய இலங்கைக்கு எதிராக இந்திய கடற்படையை நிறுத்துவோம், யாரும் கை வைக்க முடியாது என்று பேசினார்கள். அதே போன்று ஒரு உயிர் பலி எடுப்படாது, கைது நடைபெறாது, படகுகள் பறிமுதல் செய்ய முடியாது என்று வாக்குறுதியை தந்தார்கள். வாக்குறுதிக்கு பிறகு 2014ஆம் ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. மோடி அவர்கள் தலைமையில பாஜக ஆட்சிக்கு வந்தது. ஆட்சிக்கு வந்தவுடன் இலங்கை கடற்படையை சார்ந்தவர்களும் இலங்கை மீனவர்களும் தொடர்ந்து இந்திய மீனவர்களை தாக்கும் பணியில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டு மீனவர்களை கொடுமையாக தாக்கினார்கள். படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டன, துப்பாக்கி சூடு நடந்தது, மீனவர்களுடைய உயிர் பறிபோனது, கைது படலம் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. ஆனால் கடல் தாமரை மாநாட்டில் பாஜக தலைவர்கள் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தார்களோ எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. அதற்கு மாறாக மீனவர்கள் தாக்குதலையும் மீனவர்களுடைய கைதுகளையும் படகுகள் பறிமுதலையும் வேடிக்கை பார்த்தார்கள். இதுதான் பாஜகவுடைய உண்மையான முகம். இன்று 138 படகுகள் பறிமுதல் செய்து வைக்கப்பட்டிருக்கின்றன. 100க்கும் மேற்பட்ட மீனவர்களை கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில வாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் குஜராத் மீனவர்களுக்கு ஒரு நியாயம், தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஒரு நியாயமா? குஜராத் மீனவர்களை கைது செய்தால் உடனே ஒன்றிய அரசு குரல் கொடுக்கிறது. குஜராத் படகுகளை பறிமுதல் செய்தால் ஒன்றிய அரசு குரல் கொடுக்கிறது. ஆனால் தமிழர்களுடைய படகுகளும் பறிமுதல் செய்யும் போது, தமிழ் மீனவர்களை கைது செய்யும் பொழுது ஏன் வாய் திறக்க மறுக்கிறது ஒன்றிய அரசு? இதுதான் பாராபட்சமாக செயல்படுகின்ற ஒன்றிய அரசு. இந்தியாவில் உள்ள அனைத்து மீனவர்களுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும். இந்திய வரலாற்றில் முதல் முறையாக தமிழ்நாட்டு மீனவர்களை கைது செய்து நீதிமன்றத்திலே நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய அவலம்! வெளியுறவுத்துறையுடைய கொள்கை முழுவதுமாக தோல்வியுற்றிருக்கிறது. இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட நடவடிக்கையில மோடி அரசு தமிழ் மீனவர்களுக்கு எதிராக இறங்க வேண்டாம், தமிழ் மக்களை பாதுகாக்க வேண்டும். 2014ஆம் ஆண்டு உங்களுடைய கடல் தாமரை மாநாட்டில கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். தொடர்ந்து தமிழ்நாடு மீனவர்களை தாக்கப்படுகிறார்கள், பறிமுதல் செய்யப்படுகிறார்கள், படகுகளை நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை பெற்று தருகிறார்கள். உடனடியாக பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்ற 138 படகுகளை விடுவிக்க ஒன்றிய அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும். மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும். காங்கிரஸ் ஆட்சியில படகுகள் சேதாரம் அடைந்தால் அதற்கு உரிய நிவாரண தொகையை நாங்கள் அளித்து வந்தோம். எதற்காக இப்பொழுது ஒன்றிய அரசு அந்த நிவாரண தொகையை கொடுக்க மறுக்கிறார்கள்? தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு எதற்காக பாராபட்சம் காட்டுகிறது ஒன்றிய அரசு? மோடி அரசே, ஒன்றிய அரசே, தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு கொடு, தமிழ்நாட்டு மீனவர்களை பாதுகாத்திடு, பறிமுதல் செய்யப்பட்டு இருக்கின்ற படகுகளை, நீதிமன்றத்தில் ஒப்படைத்திருக்கின்ற படகுகளை திரும்ப மீட்டு தமிழ்நாட்டு மீனவர்களிடம் ஒப்படை. எப்படி காங்கிரஸ் ஆட்சியில டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது படகுகள் சேதமடைந்தால் அதற்கு நிவாரண தொகை, அதை ரிப்பேர் செய்கின்ற தொகை கொடுத்தார்களோ, அதே போன்று ஒன்றிய அரசு படகுகளை ரிப்பேர் செய்வதற்கு பணம் அளிக்க வேண்டும், நிவாரணம் வழங்க வேண்டும், மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், மீனவர்களுடைய கைதுக்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டும்.
இனிவரும் காலங்களிலே இந்த கைது ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய மீனவர் காங்கிரஸ் மீனவர் மக்களை பாதுகாப்பதற்காக, மீனவர்களுடைய உரிமையை பெற்றெடுப்பதற்காக, மீனவருடைய உரிமையை வென்றெடுப்பதற்காக தொடர்ந்து போராடி வருகிறது. ஆகவே ஒன்றிய அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு பாதுகாப்பளிக்க வேண்டும் என்ற இந்த கண்டன உரையை நிகழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.